விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல. என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு இந்த பேச்சவே வரும். வாங்க தலைவா, டைரக்டர் வாங்க, எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு? வாங்க லிப்பின் வாங்க, எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க, ஹோல் டீமே வாங்க, ஃபுல் லிப்பின் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க. வாங்க பிரார்த்தனா கம், ஏய் சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏய் வாங்கப்பா. ஆடியோ வரலீங்களா? பாட்டு போடல, சாரிண்ணே சாரிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ பத்திர மணி தேங்க்யூ. ஆமா ட்ரூ டீம் செலிப்ரேஷன். வாங்க பாஸ், தேங்க்யூ கொடுத்தவரு. ஸோ இதுதான் எங்களோட டீம். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் கும்ளியில் இருந்தோம். கும்ளியில் இருந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் இந்த படம் வந்து நல்ல மனசில் எடுத்தோம். எப்படியாவது இந்த படம் வந்து எல்லாரோட மனசில் போய் ரொம்ப நல்லபடியாக, ஸோ தமிழ் மக்களோட மனசில் எல்லாரும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணோம். ஸோ இதில் ஒரு மெம்பர் கம்மியாக இருக்கார், முத்து. அவர் வந்து இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா காவடி எடுக்கணும்னு சொல்லி பினாங்க்கு போயிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் இங்கே மிஸ்ஸிங். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹோல் டீமை வந்து ஒன்றா இங்கே நின்று பார்க்கும்போது. நிறைய மெமரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல உள்ளங்களோட ஒரு நல்ல மனசோட இந்த படத்தை நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த படம் இவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம நிதேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர், எங்க ரைட்டர் காணும் எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. விஜய் இங்க இருக்காரு, ஹலோ அனுராஜ், ஹலோ 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 ஐயா வாங்க. இவர் தான் அங்க வந்து பேப்பரா அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. ஸோ நாங்க வந்து ஒரே லொகேஷன், அதாவது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சின்ன படம்னு, பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்லை. இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா, இந்த படம் வந்து மேக்ஸிமம் 1 hour 45 minutes 50 minutesக்குள்ளே முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம கும்ளி மக்கள் கிட்ட சொன்னோம். அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம், ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்றாங்க, நாங்க எல்லாருமே இங்க ஃபேமிலியா இருந்திருக்கிறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க வந்து இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து இருக்கு.
அதுக்கு வந்து ஒரு 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 நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்றேன், ஐயா எனக்கு கோடி கோடி நன்றி, என் புள்ள குட்டிகள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ இங்க வந்து இளவரசர் சார் வந்திருக்காரு, இங்க சார் தெரியல, ஐ திங்க் அவர் அங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என் தம்பி ரம்யா சாரை மிஸ் பண்றோம். ஸோ 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்றோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்க இருக்காரு, ஐயா வந்து இவர் தான். நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை. அதாவது அவரை ஃபுல்லா படுக்க வச்சு, அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும், ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இவங்க பாட்டு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம், மனசு கஷ்டமா இருக்கும். பட் அதுல வந்து நீங்க லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த ஃபுல்லா அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணிலாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போடாம நானே பண்றேன்னு சொல்லி அவர் ஃபுல்லா பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசுல கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது? ஸோ நிச்சயமா தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமா எடுத்துட்டு வரேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்க ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்க வந்து பொறுமையா இருந்து நாங்க பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையா நீங்க வந்து சகிச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நேரத்துல வந்து நாங்க நன்றியும் சொல்லிக்கிறோம், மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இங்க இந்த முகத்துல, இங்க இருக்கிறவங்க எல்லாரோட முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸோ இந்த படம் நல்ல வேளை இந்த படம் ரொம்ப நல்லபடியா போச்சு. ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸா மாறி இருக்கு. நிச்சயமா இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸா மாறி இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதே தருணத்துல தேங்க்ஸ் நிதேஷ். தமிழ் படத்துல நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் சமீப காலத்துல நிறைய இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க, நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன். 83 இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அவங்கலாம் பார்க்கல போல இருக்கு. பட் எஸ், ஒரு தமிழ்ல ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவா இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவா இருந்தது. அதுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அது சக்சஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்க டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். லிபினுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் சொல்ல முடியும். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம துபாயில இருக்கிற அந்த மேரியட்ல இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார் கிட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா பிச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தருணத்துல கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களை நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவங்களும் இந்த டீமை வந்து நல்லபடியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அதாவது அந்த அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான். அங்க இருக்கிற அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் எங்ககிட்ட சொல்லுவாரு, சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க, நீங்க தான் ரொம்ப லேட்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இல்லை சார், நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரும். ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, இந்த கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன் அவர் எங்கே காணும் தெரியல, ஏதோ கோச்சிக்கினார் நினைக்கிறேன். ஸோ விடிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆஃப்டர்நூனே மீட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம், ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாரு, அதை சாப்பிட்டோம். உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னமோ இருந்து அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்க, ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன். சரி, இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும், அவரும் இப்போதாங்க சமீபத்தில் தான், நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்னைக்கு தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ இந்த அதாவது என்ன, அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்களதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக
அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான். அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு 99 படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை. அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ, ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க. அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லா ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்க போகிற டைமு. பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு. அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது. என்ன சார், உண்மை தானே சார்? சார் அவரு பலது பார்த்துருக்காரு சார். சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், நீங்க தான் முதல்ல எங்களுக்கு பஸ். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவின் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரி தயாரிப்பாளர் அத்வைத் சார்பி சௌத்ரி சார். இந்த தருணத்துல ஏன் நான் வந்து எல்லாம் எங்களோட டீமை மேல கூப்பிட்டு வந்தோம்னா, எங்க அப்பாவோட பிளெஸிங்காக தான் நான் வந்து மேல கூப்பிட்டேன். ஸோ நிச்சயமா 99 films ஓஜி ப்ரொடியூசர், த ரியல் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா, ஒன் அண்ட் ஒன்லி 99 films. ஸோ அதில் வந்து நான் எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் நாங்கள் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிட்றாரு. ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டாட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த லைக். எஸ் சார், ப்ளீஸ். ஓகே ஓகே. ஒரு celebration உடைய மிக அழகான climaxல we have the entire team. We also have our very own Suresh Gopi sir joining us. Please put your hands together as we welcome Suresh Gopi sir joining us. அப்படியே மேலே கூப்பிடுங்க சார், மேலே கூப்பிடுங்க. Suresh Gopi sir, I request you to please join us on stage. மை சன் சார், பிரதர் நினைச்சிட்டீங்களா? தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் இந்த ஃபங்க்ஷன் கீஸில் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்கார். அவர் அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பா நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணும்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான். ஜீவாவை பற்றி சொல்லணும்னா ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவரு. அதனால நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன். நான் அந்த கிஃப்ட் வந்து உங்க எல்லாருக்கும் எதுக்கு நான் கொடுத்துறேன். வா, அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து இவங்க ஜீவன் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
மீண்டும் வந்து அந்த டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் குரூப் எல்லாம் சொல்லுவாங்க வந்து இந்த படத்தினுடைய ரெசல்ஸ் வந்து பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்டி ஷர்ட் போடுற படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்க, நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்தது வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதை ரீகார்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு. கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர், அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டும் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார் நன்றி தெரிவித்துக் கொள்வது. கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. Thank you, sir. Thank you so much, Abhi sir. I think, சொல்லுங்க சார். ஓகே, என்னோட அருமை நண்பர், என்னோட சகோதரர், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னா அதை காப்பாற்றுவேன்றத பொறுப்பண்டீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணம் இப்போ சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர. 3.5 வருஷம் ஆச்சு சார். கண்டிப்பாக முடியாது சார், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் வேலை இருக்குன்னு. எனக்கு அது தெரியாது, நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காதுன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். அங்கே சொல்லும்போது நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும், என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரீங்க, நானும் வரேன். என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார். சார் தேங்க்ஸ் சார், யூ ஆர் ரியலி கிரேட். நிறைய பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர், மனித நேயம். பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டம்னுவாங்க. அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் 1000 டைம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Vanakkam. Good evening to all. I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jiva, but his father, Chaudhary sir, who has been in the industry, spending a fortune, and also made a fortune, definitely. I know him from the times when he was with Goodnight Mohan, and their names also carry a semblance. So he is financed for a couple of my films as well. I'm looking forward to Kannan Ravi சாரை பற்றி சொன்னால் எனக்கு ஒரு 8 மாதமாக தான் அவரை தெரியும். ஆனால் ஒரு 8 வருஷம் அவரை தெரியும் மாதிரி ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. எங்களுக்கும் சார், எங்களுக்கும் ஒரு 8 மாசமா தான் தெரியும் சார். என்னன்னு தெரியல, எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு 8 மாசமா தான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிச்ச பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு. இப்போ போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன். அப்போது இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை. எனக்கு ப்ரவுட் டு பி அன் இண்டியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியாநெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன், இதே மாதிரி வித்யா இவங்க எல்லாம் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் அவங்க உள்ளே வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது, இவர் இருக்கணும், இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டாரு.
நான் இன்னைக்கு வர முடியாத நிலைமை. எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன். எனக்கு இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா எனக்கு ரொம்ப பயம். அதை நான் இல்லை கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் லேட்டாக வந்தேன். அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆல்சோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் as or is still doing good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next flick of his with Prabhudeva, which was yes. அவங்க இருக்காங்களா இங்க? வரலையா? ஓ ஓகே ஓகே. ஃபுல் மலையாளிஸ். சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்குது இல்ல? ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்க ஒரு படம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு கூட சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்போ நீங்க 83ல இருந்து 82ல இருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 98 ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் 1990 விக்ரமன் சாரோடையும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரியாத புதிர். இந்த படத்து க்ரூ வந்து 90% மலையாளிஸ் இல்ல? ஆமா சார். 100% பெருமை எனக்கு தான் சார். அதுவும் பெருமை தான் எனக்கு. நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போறது. ஆனா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிறவங்க மலையாளிஸ் சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஐம் ப்ரவுட் that I have a successful team of Malayali new gen filmmakers with me on stage. I'm happy for. Oh, the director did the film called Falimi. Yeah, Falimi, not பின்னாடி தான் நிற்கிறார் சார். Okay. Good job. But I'm really looking forward to the one with Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with Prabhudeva and Vadivelu sir, no? I think it is going to hit the bullseye. That is my expectation. It should be a super hit. I just wish and pray for you. He's got 11 in the rake, like how you refer to the Vande Bharat, sensational Vande Bharat now. It's a rake of films that he has in his filmy box. 12 of them. One is released. 16. Yeah. It's a full rake of Vande Bharat. சார் that he is. 3 மலையாளம், 1 கன்னடா, 1 ஹிந்தி, பாக்கி தமிழ் எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், தமிழுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு.